தொல்காப்பிய தமிழர் விருது. வெற்றியாளர்களை காணொலியில் காணலாம். தமிழின் பெருமையையும் மற்றும் ஒவ்வொரு சொற்களையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துபவர். வைய தமிழின் மீது தீராத காதல் கொண்டு அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். ஆம், பிற மொழியில் அசாதாரணமாக பயன்படுத்தும் ஒவ்வொரு சொற்களுக்கும் முன்னோடியாக நம் தமிழ் சொற்களை விதைப்பவர். நாம் மறந்து போன, பேச தயங்கக்கூடிய நம் தாய்மொழியின் பெருமையை டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு எடுத்துரைக்கும் செங்கல்பட்டு தமிழரான லேர்ன் தமிழ் ஹிஸ்டரி கோகுல்நாத் அவர்களுக்கு 2025 டிஜிட்டல் தமிழனின் தொல்காப்பிய தமிழ் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காம்ரன் மீடியா. வெற்றியாளர் கோகுல்நாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை பத்தி நம்ம ஏதாச்சும் பேசினாலே இது சரியான பூமர் அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலைமையில உங்களுடைய வீடியோனா அதுக்கு விழியம் தான் அழகான தமிழ் வார்த்தை அப்படின்னு உங்களுடைய விழியத்தை பார்த்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, உங்களுக்கு பிடித்த கவிதை எது? சென்ற வாரம் ஒரு நூல் படித்து இருந்தேன், வெண்மதி சாரல்கள் அப்படின்ற ஒரு நூல். அதுதான் நினைவுக்கு வருகிறது. சாவிக்கென்ன கவலை தொலைந்த பின் உடையப் போவது பூட்டுதானே, எத்திசையும் புகழ் மணக்க வாழ்ந்த தமிழ் அன்னையே, உன்னுடைய செயலினை பார்த்து எங்கள் செயல்களை மறந்து எந்நாளும் அதை போற்றுவோம் வணங்குவோம். இந்த விருதினை பெறுவதற்கு நான் தகுதியானவனா என்று அங்கு உட்கார்ந்து சிந்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் கற்றது கைமண் அளவுதான். அதனால் இந்த விருதினை என் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும், முன்னவர்களுக்கும், என் தாய் தந்தையர்களுக்கும், இல்லாளுக்கும், தமிழ் முன்னோர்களுக்கும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் இங்கே இருக்கும் நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு, உங்களுடைய அனைத்து செயல்களிலுமே தமிழியலை புகுத்துங்கள். உங்களுடைய சிந்தனை, செயல் அனைத்திலுமே புகுத்துங்கள். ஏனென்றால் இப்பொழுது நாம் இங்கே அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் 50,000 ஆண்டுகளாக நம் தமிழ் முன்னோர்கள் பல ஊழி காலங்களை, அதாவது கடல் பெருக்குங்களை எல்லாம் தாண்டி தமிழ் நிலப்பரப்பை சீர் செய்து வளங்களை பெருத்து அறிவை வளர்த்து அனைத்து அறிவுசார் செயல்களையும் உலகிற்கு கொடையாக கொடுத்தவர்கள். அவர்களுக்கு நாம் செய்யும் ஒரே ஒரு சிறிய தொண்டு இது மட்டும்தான். அதனால் இதை உறுதியாக செய்யுங்கள். நன்றி. இன்றைய காலகட்டத்தில் ஒரு இளைஞன் ஆங்கிலம் கலவாமல் சுத்த தமிழில் பேசுகிறார் என்பதை கேட்கவே சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. மிக்க நன்றி. 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 வாழ்த்துக்கள்.